ஃபர்ஸ்ட் பேஸ் பிரச்சாரம்ங்கிறது வந்து பெரிய சக்ஸஸ் செந்தில் பாலாஜி. அதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய ஸ்ட்ராட்டஜி. கிட்டத்தட்ட அவருடைய நடை பிரச்சாரம். மதியானத்தில ஆரம்பிக்கிறார்ல பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா 7, 8 கிலோமீட்டர் நடைபயணம் தான். கரெக்ட்டா 4:30 மணி, 5 மணிக்கு ஆரம்பிச்சாருன்னா, 10 மணி வரைக்கும் நடக்க ஆரம்பிச்சாரு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 86 கிலோமீட்டர் வந்து அவரு நடைப்பயணமாவே இந்த 9 நாட்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறார். செந்தில் பாலாஜி வரப்போறாருன்னு அவங்க 2 பேத்துக்கும் தெரியாது. வான சீனிவாசனும் பெருசா எதிர்பார்த்த மாரி தெரியல. அதே மாரி அம்மன் அர்ஜுனுக்கும் தெரியல. என்ன அவங்களுக்கு என்னன்னா, கடந்த முறை நமக்கு ஒரு கெட்ட பேரு, ஒரு குறைந்த வாக்குகள்ல தான் நம்ம ஜெயிச்சோம். இந்த முறை கமலஹாசனும் அங்க இருக்காரு. ஸோ நம்மளுக்கு இது சரியா இருக்காதுங்கிற நினைப்புல தான் அவங்க போனது. அவங்க 2 பேருக்குமே இன்னைக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. உதயநிதியுடைய பிரச்சாரம் எல்லா இடத்துலயும் ஒரு நல்ல ரீச்சா இருக்கு. ஸோ அதுக்கான வாய்ப்புகள். அடுத்தது கமல். அவர் வராரு, கமல் வராரு. இந்த இந்த ஒரு வாரம் காலத்தில் பார்த்தீங்கன்னா, விஐபிகள் பிரச்சாரம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, திமுகலையும் முக்கியமான பிரமுகர்கள் பிரச்சாரத்துக்கு வரப்போறாங்க. அதே மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாமே. காரணம் கோவை அப்படிங்கிறதுனால நீங்க திருமாவளவன் ஆரம்பிச்சு எல்லாமே வராங்க. இந்த ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, விஐபிகளுடைய பிரச்சாரம் அதிகமா இருக்கும். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் வக்கீம். வணக்கம் சார். முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை தெற்குல வந்து தன்னுடைய முதற்கட்ட பிரச்சாரத்தில் வந்து நிறைவு செஞ்சிருக்கிறாரு. அடுத்த கட்ட பிரச்சாரமும் இன்னும் இன்று அல்லது நாளை துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் கட்ட பிரச்சாரம் தொடர்ந்து நடை பாதையாகவே வீதி வீதியாக வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு. பொதுமக்கள் ரொம்பவே நல்ல வரவேற்பை கொடுத்தாங்க. அதுக்குண்டான காட்சிகளையும் களத்திலிருந்து நமக்கு வந்த செய்திகளும் அதை வந்து நிச்சயமா உணர்த்துது. முதற்கட்ட பிரச்சாரத்தினுடைய தாக்கத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? 2வது கட்ட பிரச்சாரத்துல வந்து என்னென்ன மாதிரியான யுக்திகளை கையாள போறாங்க? இல்ல 2ஆம் கட்ட பிரச்சாரத்துக்கு யுக்திங்கிறதோட ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் தான் பெரிய யுக்தி. காரணம் என்னன்னா, நீங்க அவர் பிரச்சாரம் ஆரம்பித்ததே 3ஆம் தேதி தான் ஆரம்பிச்சிருக்கிறார். 3ஆம் தேதி ஆரம்பிச்சாரு. இப்ப இன்னைக்கு 13ஆம் தேதி பிரச்சாரம். இடையில ஒரு நாள் இல்ல, அவர் பிரச்சாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் வச்சுக்கலாம். வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 நாள் தான் பிரச்சாரம் அவர் பண்ணியிருக்காரு. 9 நாள் பிரச்சாரம்ங்கிறது வந்து ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. கோவை தெற்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லா. நீ பெரிய ஸ்டார் வேல்யூ அந்தஸ்து வந்து இந்த கோவை தெற்குக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. காரணம் என்ன, எல்லாமே கூர்ந்து கவனிக்கிறாங்க. எப்படி இருக்கும் ரிசல்ட், எப்படி இருக்கும், செந்தில் பாலாஜி ஜெயிப்பாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோட எல்லாமே பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் பேஸ் பிரச்சாரம்ங்கிறது வந்து என்ன சொல்றதுன்னா, பெரிய சக்ஸஸ் செந்தில் பாலாஜிக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய ஸ்ட்ராட்டஜி. என்ன ஸ்ட்ராட்டஜி? கிட்டத்தட்ட அவருடைய நடை பயணம் தான். நடை பிரச்சாரம் அப்படிதான் சொல்லணும். பயணம்னு சொல்ல முடியாது, நடை பிரச்சாரம். கிட்டத்தட்ட ஒரு நாள் கரெக்டாக 5ஆம் தேதி, 3ஆம் தேதி ஆரம்பிக்கிறார். பட் 5ஆம் தேதி ஆரம்பிக்கிறார் அவர். 5ஆம் தேதியில் ஆரம்பிச்சு 13ஆம் தேதி முடிக்கிறார். பிரச்சாரத்தை முடிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலாக என்ன அதில் இது பெரிய விஷயம்னா, காலையில் கரூர், இல்லைன்னா காலையில் அவருக்கு ஏற்கனவே இருக்கிற 35 தொகுதிகளுக்கான அந்த பிரச்சாரத்தை கவனிச்சுட்டு ஈவினிங் வந்து பார்க்குறாரு. நீங்கள் இந்த 9 நாளில் பார்த்தீங்கன்னா 2 நாள் மட்டும்தான் முழுசாக அவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு கோவை தெற்கில். இந்த 9 மீதி 7 நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வேற எங்கேயாவது பிரச்சாரம், மீதி மதியானம் மட்டும்தான் மற்ற பிரச்சாரம் இருக்குது கோவை தெற்குக்கு அப்படின்னு. இந்த கீழே மதியானத்தில் ஆரம்பிக்கிறார்ல பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக 7, 8 கிலோமீட்டர் நடைபயணம் தான். கரெக்டாக 4:30 மணி, 5 மணிக்கு ஆரம்பிச்சாருன்னா 10 மணி வரைக்கும் நடக்க ஆரம்பிச்சிடுவார். சாதாரணமாக அது வந்து 7, 8 கிலோமீட்டர் போகுது. 2 நாள் முழுசாக பிரச்சாரம் பண்ணாருன்னு வச்சுங்களேன். அந்த முழுசாக பிரச்சாரம் நாட்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் பார்த்துருக்காரு அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு செந்தில் பாலாஜி. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 86 கிலோமீட்டர் வந்து அவர் நடைப்பயணமாகவே இந்த 9 நாட்கள்
பிரச்சாரம் செய்திருக்கிறார். 9 நாள்ல கிட்டத்தட்ட 86 கிலோமீட்டர் வந்து ஒரு யாராலையும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயமா தான் பார்க்குறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ கேண்டிடேட், அதுதான் மேட்ரு. ஒரு கரெக்டாக மேயர் கேண்டிடேட்டாக இருக்கலாம், அவங்க போகலாம். கவுன்சிலர் போகலாம், எல்லா வார்டு வார்டா வீடு வீடா. பட் இதில் சக்ஸஸே அதுதான். நீங்கள் செந்தில் பாலாஜியோட சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு வீடாக வாசலில் நின்று பிரச்சாரம் செய்கிறது தான். நீங்கள் ஜீப்லேயே போய் சும்மா கும்பிடு போட்டுட்டு முன்னாடி ஒரு கூட்டம் வாழ்க்கை கோஷத்தோடு போகிறதோட முழுக்க முழுக்க இவரே இறங்கி எல்லா வீதிகள்லையும், அதுலேயும் குறிப்பாக சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. பல ஆண்டு காலமாக போகாத இடங்களில் எல்லாம் செந்தில் பாலாஜி குறிப்பாக பார்த்தீங்கன்னா அருந்ததி நீர் காலனி அந்த பகுதிகளில் அவர் போய் தண்ணி குடித்ததாக இருக்கட்டும், வீடுக்குள்ளே போய் அவங்கள்ட்ட நலம் விசாரித்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸாக தான் செந்தில் பாலாஜி பார்க்குறேன். அதில் ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்திருக்கேன் கோயம்புத்தூரில், கோவை தெற்கில் நான் ஜெயிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பிகினிங் காலையில் கரூர், இல்லைன்னா காலையில் வந்து கோவை வடக்கு, இல்லைன்னா கிணத்துக்கடவு, இல்லை மேட்டுப்பாளையம், இந்த மாதிரி தொடர்ந்து அதான் சொல்லுறது 9 நாளில் 2 நாள் மட்டும்தான் அவர் முழுக்க முழுக்க கான்சன்ட்ரேட் பண்ணது கோவை தெற்கில். மீதி 7 நாட்களும் பார்த்தீங்கன்னா காலையில் தொடர்ந்து பிரச்சாரம். தொண்டாமுத்தூரில் கூட முதல் நாள் பேசினார், 2 நாட்கள் முன்னாடி பேசும்போது கூட சொன்னார், நான் இன்னைக்கு வந்துட்டு போயிட்டேங்க மட்டும் நினைக்காதீங்க, இனிமேல் 2 நாளைக்கு ஒரு ட்ரிப் நான் வருவேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களை வந்து பார்ப்பேன், நான் ஜெயிச்சாகணும் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறார். பட் இந்த முதற்கட்ட பிரச்சாரம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு திமுகவுக்கு ஒரு பெரிய எழுச்சியை கொடுத்துருக்கிறது அப்படிதான் நான் சொல்லணும். காரணம் என்னன்னா, இந்த வைப்ரேஷன் எல்லா இடத்துலையும் இருக்குது. இன்னும் பக்கத்தில் வடக்கா இருக்கட்டும், தொண்டாமுத்தூராக இருக்கட்டும், கிணத்துக்கடவாக இருக்கட்டும், மேட்டுப்பாளையமாக இருக்கட்டும், சூலூராக இருக்கட்டும், சிங்காநல்லூராக இருக்கட்டும், இந்த ஏரியா எல்லா இடங்கள்லையும், கவுண்டம்பாளையம் எல்லா இடங்கள்லையும் அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அதில் என்னென்னா, அவர் செந்தில் பாலாஜி வந்துட்டாருங்கிறதுனால மற்ற தொகுதியிலேருந்து எந்த நிர்வாகிகளையும் அவர் அலோவ் பண்ணல. எந்த நிர்வாகி வந்தாலும் அவர் வந்து பிரச்சாரத்தில் அலோவ் பண்ணிக்கவே இல்லை. தன்னை பார்க்க வந்தவர்கள் கூட சத்தம் போட்டு தான் அனுப்பியிருக்கார் எல்லாத்தையும். இல்லை நீங்கள் அந்த வேலையை பாருங்கள், எதாக இருந்தாலும் ஃபோனில் பேசுங்க, ஏன் இப்போ இங்கே வந்தீங்க, இப்போ டைம் இல்லைங்க, போங்க, நீங்கள் பாருங்கள், அங்கே வேலையை பாருங்கள், அங்கே உள்ள பிரச்சனைகளை எனக்கு ஃபோனில் பேசுங்க, நான் நாளைக்கு காலையில் வர்றேன், அங்கே நம்ம பேசிக்குவோம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் அவருடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. அதனால் இந்த முதற்கட்ட பிரச்சாரம் அப்படிங்கிறத முடித்திருக்கிற செந்தில் பாலாஜிக்கு ஒரு பெரிய பலனை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம கோவை தெற்கு. அந்த கோவை தெற்கு மக்களுக்கு இவர் ஒரு புதிய கேண்டிடேட்டா பார்க்கப்படுவாரு. இப்போ அங்க உள்ள பல இஷ்யூஸ் இருக்கும், லோக்கல் இஷ்யூஸ், அதுக்கெல்லாம் வந்து எப்படி அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, அந்த லோக்கல் இஷ்யூஸ் எப்படி தீர்க்கப்படும், இத்தனை ஆண்டு காலம் வந்து இருந்திருக்கு, நாங்க வந்தா தீர்க்கிறோம் அப்படின்ற விஷயத்தை எப்படி வந்து கொண்டு போயிருக்கிறாங்க, குறிப்பா என்னென்ன மாதிரியான லோக்கல் இஷ்யூஸை வந்து கையில் எடுத்திருக்கு திமுக? இல்லை, அந்த பெரிய சங்கடம் என்னன்னா, அது வானதி சீனிவாசன் கடந்த முறை வெற்றி பெற்ற இடம். கோவை தெற்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரான வானதி சீனிவாசன் போன முறை 2021 கமலஹாசனை குறைந்த வாக்குகள் தான் அவங்க ஜெயிச்சாங்க. புரியுதுங்களா? ஸோ இதில் என்ன ஒரு பெரிய ஒரு சுவாரஸ்யம்னு பார்த்தீங்கன்னா, போன முறை வந்து நம்மளுக்கு சரியாக இல்லை. போன முறையே கமலஹாசன்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 1500 2000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் நம்ம ஜெயித்தோம். ஸோ நம்ம வேறு தொகுதிக்கு போயிடுவோம் அப்படிங்கிறது யாருக்கு, ஒரு மனோநிலை வானதி சீனிவாசனுக்கு ஒரு. பட் அதே மாதிரி அம்மன் அர்ஜுன் அவரும் நம்ம வடக்குடைய எம்எல்ஏ, இப்போ அவர் தான் வந்து கோவை வடக்குடைய எம்எல்ஏ தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அவரும் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்டேஜில் சரியா இல்லை நம்மளுக்கு தொகுதி, ஸோ நம்ம வந்து தெற்குக்கு போயிடலாம், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க 2 பேருமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வர்றாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக செந்தில் பாலாஜி வரப்போகிறாருன்னு அவங்க 2 பேத்துக்கும் தெரியாது. வானதி சீனிவாசனும் பெருசாக எதிர்பார்த்த மாதிரி தெரியல, அதே மாதிரி அம்மன் அர்ஜுனுக்கும் தெரியல, அப்படி தான் நம்ம சொல்கிறாங்க. ஏன்னா கடந்த முறை என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல இல்லை செந்தில் பாலாஜி வரப்போகிறான்னு தெரிஞ்சு தான் வானதி சீனிவாசன் போனாங்கன்னா, இல்லை அது இல்லை. என்ன அவங்களுக்கு என்னென்னா, கடந்த முறை நம்மளுக்கு ஒரு கெட்ட பேர், ஒரு குறைந்த வாக்குகளில் தான் நம்ம ஜெயித்தோம். இந்த முறை கமலஹாசனும் அங்கே இருக்காரு, ஸோ நம்மளுக்கு இது சரியாக இருக்காதுங்கிற நினைப்பில் தான் அவங்க போனது.
பட் நம்ம என்ன சொன்னோம், சரி ரைட்டு சின்ன நம்ம வந்துடலாம் எப்படியாவது, நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இப்ப நம்மளுக்கு புது தொகுதி மாரி இருக்கும் அப்படிங்கிற மாரி அவரு முயற்சி பண்ணாங்க. பட் 2 பேருக்குமே இன்னைக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது அவங்களுக்கு. அப்படிதான் நம்ம சொல்லணும். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. நீங்க சீனிவாசனுக்கும் கடுமையான ஒரு நெருக்கடி தான் வந்திருக்கு அவங்களுக்கு. அவங்களுக்கு என்ன காரணம்னா, பக்கத்து தொகுதி. இந்த தெருவ பார்த்தீங்கன்னா, இந்த தெரு வந்து கோவை தெற்கா தெரியுது. பக்கத்து தெரு கோவை வடக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால இந்த திமுகவுடைய இந்த ஒர்க்கிங் பேட்டர்ன் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கோவை வடக்குக்கும் வந்துருச்சு. இப்ப என்ன பார்த்தீங்கன்னா, அவர் செந்தமிழ் செல்வன் இருக்காரு அவரு. அவருமே வந்து நடைப்பயணமா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறார். செந்தில் பாலாஜிய பார்த்துட்டு இப்ப அவருமே பார்த்தீங்கன்னா, வீடு வீடா நடந்து போய் பிரச்சாரம் பண்றாரு. முதல்ல ஜீப்ல போக ஆரம்பிச்சவரு, அவருமே நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஏன்னா அவர கூப்பிட்டு செந்தில் பாலாஜி அட்வைஸ் பண்ணிட்டாரு. இல்ல, இல்ல உனக்கும் புதுசு இது. ஏன்னா அவரு ஃபர்ஸ்ட் டைம் தேர்தல் அவருக்கு. அவர் மாவட்ட செயலாளர். அவருக்கு பொது தேர்தல். நீயும் நடந்து போனீங்கன்னா தான் சரியா இருக்கும். பாரு அப்படின்னோனே அவர் நடந்து போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இந்த வைப்ரேஷன் நான் சொல்ல வரேன். ஒரு ஏன்னா எப்பயுமே நீங்க வழக்கமா ஜீப்ல தான் போய் பார்த்துருப்போம். அந்த எம்எல்ஏ தொகுதி கேண்டிடேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, யாரா இருந்தாலும் வேட்பாளர்கள் தலைவர்களோட சேர்ந்து போவாங்க. கையாட்டிட்டே போவாங்க. இந்த மாரி தான் இருக்கும். நடந்து போறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். புதிய அனுபவமா இருக்கு. அது கண்டிப்பா அதுக்கான பலன் இருக்கும்ல. ஏன் வேட்பாளர் நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது வேற. வேட்பாளருக்காக வேற ஒருத்தர் வருவாங்க. நீங்க வழக்கமா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கூட ஆதரவாளர்கள்லாம் வர்றாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வாசல்ல வந்து நோட்டீஸ் குடுத்துட்டு பேசுவாங்க. வேட்பாளர் வரமாட்டார். பட் இங்கே அப்படி கிடையாது. வேட்பாளரே வீடு வீடா வந்து பார்த்து வணக்கம் போட்டு போறாரு. இது ஒரு பெரிய அனுபவம். இன்னும் பார்த்தீங்கன்னா, கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட ஒரு அபார்ட்மெண்ட்ட கிராஸ் பண்ணி போறப்ப மேலேருந்து ஒரு அம்மா சொல்றாங்க. உங்கள நான் நம்புறோம். எங்களுக்கு நெறைய நீங்க பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. செந்தில் பாலாஜி. நான் பார்த்தேன் அந்த இதுல. ஸோ இது வந்து மக்கள்ட்ட வந்து ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறது. அது ஒரு நல்ல ஒரு பலனையும் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. அந்த லோக்கல் வேட்பாளர்கள் மீது மக்களுக்கு ஒரு சலிப்பு இருப்பதா நீங்க பார்க்குறீங்களா? அ ஏதேனும் அவங்க மீது கண்டிப்பா. தொடர்ந்து வெற்றி பெறாங்க. பட் ஆனா நம்மளோட கோரிக்கைகள் அப்படியே தான் இருக்கு. இன்னும் வந்து லோக்கல் இஷ்யூஸ் வந்து சரி செய்யப்படல அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து களத்துல வந்து தெரியுதா? கோவை தெற்க பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேச வேண்டியக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தங்க நகைகள் தொழிற்சாலை. நீங்க வந்து ஆல் ஓவர் இந்தியால ஃபர்ஸ்ட்டு மும்பைல நெறைய நகைகள செஞ்சு குடுக்குறவங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்கட்டா. 3வது கோயம்புத்தூர். யாருக்கும் தெரியாது. இந்தியா லெவல்ல ஃபேக்டரிஸ், ஓ! கோல்டு ஃபேக்டரிஸ். ஆமா. நகைகளை வந்து இங்கே தயாரிச்சு குடுக்குறாங்க. நீங்க தென்னிந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா, கோவையிலேருந்து நகைகள் செய்யப்பட்டு அனுப்பப்படுகிறது. இந்த விஷயத்துல நீங்க மத்திய அரசு எந்த வித உதவியும் பண்ணலங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கு. நீங்க இது வந்து அதான் சொல்றேனே ஒரு பெரிய ஹப் அது. மும்பை, கொல்கட்டாக்கு அடுத்தது நீங்க தமிழகம்னு சொல்லல. நம்ம கோயம்புத்தூர்னு லோக்கல்ல பேசுறோம். கோயம்புத்தூர் தான் 3வதாக தங்க நகைகளுக்கான தொழிற்பேட்டைகள் அதிகம் உள்ள பகுதி. ஸோ அதுக்கு நெறைய பண்ணியிருக்கணும். இந்த எதிர்பார்ப்பு நெறைய இருக்குல்ல. இந்த தொழிற்சாலைகளை நம்பி இருக்கிற ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? அப்படிங்கிறது. நீங்க வந்து திமுக அரசு இது பண்ணியிருக்கு. ந நகை தங்க நகை பூங்கா அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கு. பட் இங்க மத்திய அரசு எதுவும் பண்ணல. ஸோ லோக்கல் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விஷயங்கள அடிப்படையா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த செந்தில் பாலாஜி போற இடங்கள் எல்லாம் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு. ஜிடி நாயுடு மேம்பாலம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கு கோயம்புத்தூர்காரங்களுக்கு. என்ன? ஸோ அது வந்து அதே மாரி பார்த்தீங்கன்னா, அடிப்படை வசதிக்கு கிட்டத்தட்ட 5000 கோடிய வந்து இந்த 5 வருஷத்துல கோயம்புத்தூருக்கு பண்ணியிருக்காங்க. திமுக அரசு பண்ணியிருக்கு. தார் சாலைகள் நெறைய பண்ணியிருக்காங்க. சில சில அடிப்படை பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. செந்தில் பாலாஜியுடைய பார்வைக்கு போகும்போது கூட, கண்டிப்பா நான் பண்ணி தரேன்னு சொல்றாரு. பெரிய லெவல்ல ஒரு எதிர்ப்பு இல்ல. நீங்க புதுசா போனீங்கன்னா, நீங்க ஒரு எதிர்ப்பு இருக்கும். நீங்க அடிப்படையா பார்க்கலாம். நம்ம நெறைய இடங்கள்ல இப்பயும் பார்க்குறோம். சில இடங்கள்ல ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களுக்கும் கூட சங்கடத்தை ஏற்படுத்தும். பட் எந்த இடத்துலயும் ஒரு சின்ன ஒரு நெருடலே இல்லாம போயிட்டு இருக்கு பிரச்சாரம்.
அதுதான் ப்ளஸ். உங்க ஆளுங்க எதுவுமே செய்யலன்னு. அது வானதிக்கு பெரிய சங்கடம் அது. ஏன்னா பக்கத்து தொகுதியில போய் மாறுறாங்க. வேற எங்கேயா போயிருந்தாங்கன்னா கூட பரவால்ல. அங்க இருக்கிற மக்கள் தான் அங்க. ஸோ அது அவங்களுக்கு பெரிய சங்கடம் அவங்களுக்கு. அங்க என்ன செஞ்சுட்டீங்க? இப்ப இங்க வர்றீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. இது இயல்பு தானே. அது அவங்களுக்கு பெரிய சங்கடம் அது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கூட திமுகவுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஒரு ப்ளஸ்ஸா தான் இருக்கு அது. ஆமா. சார் இப்போ செகண்ட் ஃபேஸ் அந்த கேம்பெயின் சொல்லியிருந்தீங்க. நாளைய தினம் அல்லது நாளை மறுநாள் துவங்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ஒரு சில தோழமை கட்சிகள் திரு செந்தில் பாலாஜி அவர்களோடு வந்து குறிப்பாக திகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் மதிவதனி இது மாதிரியான ஆட்கள்லாம் வந்து பிரச்சாரம் செஞ்சாங்க. அதுவே நல்ல வெகுவாக ஒரு கவரக்கூடிய விதமாகவும் நல்ல மக்கள் மத்தியில் ரீச் ஆனதை பார்க்க முடியுது. அடுத்தபடியா இப்போ பிரபல வேட்பாளர்கள், பிரபல தலைவர்கள்லாம் எப்போது வந்து கோவை தெற்குக்கோ, கோவைக்கு வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட போறாங்க. குறிப்பாக கமலஹாசன் போன்றவர்கள்லாம் எப்போ வருவாங்கன்னு சொல்லி ஒரு பெரும் எதிர்பார்ப்புலாம் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் ஷெட்யூல்ஸ் இந்த முறை இப்ப அடுத்த ஃபேஸ்ல வந்து இருக்குமா? அப்ப அந்த மாரியான முகங்கள் கொண்டு பிரச்சாரம் செய்யும் பொழுது, ஒரு கூடுதல் பலமா இருக்குமா திமுகவுக்கு? ஆமா, உதயநிதி இன்னும் வரல. துணை முதல்வர். அவர் பிரச்சாரம் விரைவில் இருக்கு. என்ன ஒரு கிட்டத்தட்ட டெல்டா, திருச்சி இந்த ஏரியாவை முடிச்சுட்டு இப்ப அடுத்த கட்டமா கொங்கு வர்றாரு. அவர் வரப்போறாரு. கரூர் இது சுத்தமா வருவாருன்னு வச்சுக்கோங்களேன். அது உதயநிதியுடைய பிரச்சாரம் எல்லா இடத்துலயும் ஒரு நல்ல ரீச்சா இருக்கு. ஸோ அதுக்கான வாய்ப்புகள். அடுத்தது கமல். அவர் வராரு. கமல் வராரு. பிரச்சாரத்துக்கு வராரு. இந்த 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 ஒரு வாரம் காலத்தில் பார்த்தீங்கன்னா, விஐபிகள் பிரச்சாரம் நெறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, திமுகலயும் முக்கியமான பிரமுகர்கள் பிரச்சாரத்துக்கு வரப்போறாங்க. அதே மாரி கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாமே. காரணம் கோவை அப்படிங்கிறதுனால, நீங்க திருமாவளவன் ஆரம்பிச்சு எல்லாமே வராங்க. இந்த ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, விஐபிகளுடைய பிரச்சாரம் அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட இவர் பிரச்சாரத்த எல்லாத்தையுமே முடிச்சிடுறாரு. அதனால தான் 13ஆம் தேதியோட முதற்கட்ட பிரச்சாரம் முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 14ஆம் தேதியிலேருந்து 2ஆம் கட்ட பிரச்சாரம் முழுக்க முழுக்க விஐபிகளோட சேர்ந்து செந்தில் பாலாஜியுடைய பிரச்சாரம் இருக்கும். ஆமா. இப்போ அம்மையார் பிரேமலதா, அதே போல திருமாவளவன் இது போன்ற தலைவர்கள் வருவாங்கன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனால் அண்மை காலமாக ஒரு கூட்டணி கட்சிக்குள்ள ஒரு பரஸ்பர தன்மை இல்லாம தான் களத்துல இவங்க பணி செஞ்சுட்டு இருக்காங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் முன்வைக்கப்படுதுல்ல சார். அப்போ அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த அடுத்த கட்ட பிரச்சாரங்கள்லாம் வந்து முன்னெடுக்கப்படுமா? ஏன்னா பொது வெளிகள்ல இது ஒரு விமர்சன போக்காக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. எங்கள நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க என்டிஏ வந்து பொருந்தா கூட்டணி, பொருந்தா கூட்டணி. நாங்க வந்து தெளிவா தான் இருக்கோம். ஆனா உங்க கூட்டணி கட்சிகள் தான் வந்து ஆ ஒரு பரஸ்பர தன்மை இல்லாம அ ரொம்ப ஒரு மோசமான நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லி இபிஎஸ் போற இடங்கள்லாம் அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இல்ல அவருக்கு அதான் சொன்னேனே, அவரும் அவர் பேர் என்ன டிடிவியும் நேத்து பிரச்சாரம் பண்ணாங்க. அத வச்சு ஆ. சொல்றாங்க. பட் அப்படி இல்ல. ஒவ்வொரு ஷெட்யூல் இப்ப பிரேமலதா வந்து அவங்க பிரச்சாரம் அவங்களே கேண்டிடேட். ம். நீங்க திரும்பவும் அதே மாரி தான் சூழ்நிலை. இப்பதான் வந்து வேற கேண்டிடேட் போட்டிருக்காரு. ஸோ இந்த மாரி அதே மாரி ஸ்டாலின் நிக்கிறாரு. அவரும் ஒரு தொகுதி இருக்கு. அதே மாரி உதயநிதி அவரும் ஒரு நிக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். நீங்க கடந்த காலங்கள்ல அப்படி இருக்காது. இப்ப நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அன்புமணி கேண்டிடேட் கிடையாது. டிடிவி கிடையாது. எடப்பாடி மட்டும் தான் அதுல. ஸோ அவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. எப்பனாலும் வரலாம், போலாம். பட் இவங்க ஷெட்யூல் இருக்கு. ஸோ இதனால நீங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த முறை குறைவு. நாட்கள் ரொம்ப கம்மியாக்கிதுல்ல. ஸோ நீங்க அதனால என்னை பொறுத்தவரை அது ஒரு பெரிய பெரிய ஃபேக்டராலாம் நான் சொல்ல முடியாது. பிரச்சாரம் காரணம்னா தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் வந்து பிரச்சாரம் பண்றது தொண்டர்களுக்கு ஒரு பெரிய எழுச்சியா தான் இருக்குமே ஒழிய எல்லாம் சேர்ந்து ஒரே நாள்ல பண்ணிட்டு போயிடுவாங்க. அது சரியா இருக்காதுல்ல. இப்ப கமலஹாசன் ஒரு நாள் வர்றாரு. அடுத்த நாள் உதயநிதி ஒரு நாள் வர்றாரு. பிரேமலதா ஒரு நாள் வர்றாங்க. திருமாவளவன் ஒரு நாள் வருது. பிரச்சாரம் பண்ணும்போது, அது வேற மாரி ஒரு இம்பாக்ட்ட ஏற்படுத்துமே ஒழிய, எல்லாம் சேர்ந்து ஒரே நாள் ஒரு பொதுக்கூட்டம் நடத்திட்டு போயிட்டாங்கன்னா, அது சரியா இருக்காது. கடந்த ம். காலங்கள்ல வேற மாரி இருந்திருக்கும். காரணம் அப்ப 40 நாள், 45 நாள் டைம் வேற. பட் இப்போ வந்து பிரச்சாரத்துக்கு ரொம்ப டைம் கம்மி. ஸோ அதனால எல்லாத்தையும் சேர்ந்து ஒருங்கிணைச்சு பண்றதுங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மி. பட் அதனால அது ஒரு பெரிய அது என்ன சொல்றது? அது ஒரு ஒரு சங்கடத்தையோ எல்லாம் ஏற்படுத்துற மாரிலாம் என்னை பொறுத்தவரை அது தெரியல. அது பிரச்சாரம் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. அது ஒரு பெருசாலாம் சொல்ல முடியாதுன்னு தான் நான் பார்க்கிறேன். ம். அதேபோல சார் இப்போ கோவை மக்களிடம் வந்து பல ஊடகங்கள் வாயிலாக அவர்களுடைய அந்த கருத்துக்கள் வந்து கேட்கப்பட்டு, பல காணொளிகள்லாம் வெளியிடுறாங்க. அப்போ அந்த மக்களிடம் வந்து சொல்லும்பொழுது,
இது வந்து இருமுனை போட்டிங்கிறதுல அவங்க தெளிவா சொல்றாங்க. கோவை மக்களா இருக்கட்டும், கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய சில மக்களாக இருக்கட்டும், விஜயே அவங்க ஒரு அவர் வந்து சில கணிசமான வாக்குகள் வாங்கலாம். ஆனால் யாருடைய வாக்குகளை அவர் பிரிக்கிறார் என்று எங்களுக்கு தெரியல. ஆனால் அவரு வந்து இதுல 1 பிளேஸ், 2 பிளேஸ் அந்த சீன்ல இல்ல. ஓட்ட பிரிப்பார் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ட சொல்றாங்க. ஆனால் இந்த இருமுனை போட்டி ரொம்பவே டைட்டா இருக்கு. நெக் டூ நெக் காம்படிஷனா இருக்கு கோயம்புத்தூர்ல அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. இப்ப இப்ப கோவையில 10 தொகுதிகள்ல நம்ம 10க்கு 10மே நாங்க வெல்வோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ திரு செந்தில் பாலாஜி 2 தினங்களுக்கு முன்பு அவர் வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைலாம் இல்ல. ரொம்பவே நெக் டூ நெக் காம்படிஷனா இருக்கு. திரு செந்தில் பாலாஜி உட்பட ஒரு 2, 3 எம்.எல்.ஏக்கள் தான் திமுகவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. நிறைவான கருத்து. சைபர்லேருந்து ஒண்ணு தானே வச்சுங்க. அப்படியே வச்சுக்கலாமே. 1, 2ன்னே பெரிய விஷயம் தான். பெரிய நீங்க அதிமுக, பாஜக கோட்டை அப்படின்னு சொல்லி ஒரு 10க்கு 10 நீங்க வச்சிருக்கீங்க. கம்ஃபர்ட்டா இருக்கிறாங்க. அவங்க என்னை பொறுத்தவரை, ஈத்தமிழ் பொறுத்த வரைக்கும் 6 தொகுதிகள் கன்ஃபார்மாக ஜெயிப்பாங்க. அதுலலாம் மாற்று கருத்தே கிடையாது. மத்தவங்க எப்படி என்ன மனநிலையில பார்க்குறாங்களா இல்லையா? நம்ம ஃபீல்டுல இருக்கிறத வச்சு சொல்றேன் நான். இன்னும் 1 வாரத்துக்கு மேல இருக்கு. அது வேற. பட் என்னை பொறுத்தவரை 6 தொகுதிகள் கண்டிப்பாக திமுக வெற்றி பெறும். அதில் மாற்று கருத்து கிடையாது. காரணம் என்னன்னா, திமுகவுடைய அந்த ஒர்க்கு சொல்றேன் நான். நீங்க சொன்னது ஒரு விஷயம். டிவிக்கே பெரிய எந்த இடத்துலயுமே இல்ல. பிரச்சாரத்திலேயே இல்ல. ஃபீல்டு வந்து அதிமுக, திமுக வெர்சஸ் திமுக தான் கொங்குலலாம். அதில ஒண்ணும் மாற்றம் இல்ல. பட் அதே சமயத்தில் நீங்க செந்தில் பாலாஜி வந்ததுக்கப்புறம், அவங்களோட அந்த டீம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதிமுகட ஒரு சோர்வு இருக்கு. இப்ப நம்மளே இந்த வீடியோ போட்டோம் நம்ம. தொண்டாமுத்தூருடைய கோவையுடைய பெரிய ஜாம்பவான்னு சொல்லக்கூடிய அதிமுகல வேலுமணியோட பிரச்சாரம் ஈடுபடல. கோவை தெற்குல. நம்ம கண்கூடா பார்க்குறோம். அதனால நான் சொல்றேன் நான். அதிமுக ஒரு பெரிய சோர்வை கொடுத்திருக்கிறது. திமுக இன்னும் அதனுடைய உதயநிதி வரப்போறாரு. அடுத்த கட்ட பிரச்சாரமும் நெறைய இருக்கு. இதெல்லாமே திமுகவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால 1, 2 எல்லாம் கிடையாது. கண்டிப்பா நீங்க 50, 50ன்னே சொல்லலன்னு வச்சுங்களேன். பெரிய விஷயம் தானே. அதுல மாற்றமே இல்லையே. 0த்திலிருந்து அவங்கள அக்கவுண்டே 5 ஆமா. துவங்கிட்டாங்கன்றீங்க. நீங்க ஓகே. 5ங்கிறது பாதிக்கு மிகப்பெரிய பாதி. விஷயம். ஆமா. அதனால மாற்றம் இல்ல. நிச்சயமா சார். முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை தெற்கில் தன்னுடைய முதற்கட்ட பிரச்சாரத்தை முடித்திருக்கிறார். 2ஆம் கட்ட பிரச்சாரம் அது பற்றிய மேலதிக தகவல்களும், அதனுடைய கள நிலவரம் சம்பந்தமாக ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு உங்கள் கருத்துக்கள பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி அகில். நன்றி.